ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 8 மகளிர் தினம். என் வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு நெருக்கமான 2 லேடிஸ் தான் நான் கௌரவம் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அத்தாச்சி அக்கா. ஒரு 10 வருஷமாக எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேச மாட்டாங்க, வருவாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக அவங்கள பேச வைக்கணும்னு நினச்சேன். அவங்கள இந்த இன்டர்வியூவில் பேச வச்சேன். நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷீலா. அவங்க எப்படின்னா சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு 10 வருஷமாக அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. திடீர்னு கொரோனாக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்கில் வந்து வெளியில் வந்து இப்போ நல்ல தொழில் பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு லேடி இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேரையும் நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அவங்க 2 பேரையும் ஹானர் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இன்டர்வியூ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ விமென்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க, பெண்கள் மகளிர் தினம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகளிர் தினம்னா என்ன நினைக்கிறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல அதை பார்த்தோன்னே என்ன தோணும்? நல்லாதான் தோணுது. நல்லாதான் தோணும். ஏதாவது பண்ணணும், நம்ம பையனை இழந்துட்டான், ஏதாவது யாருக்காவது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி நம்மளும் பண்ணலையே, வைக்கலையே. சரி, சின்ன வயசுல இப்ப நீங்க ஸ்கூல் போயிட்டே இருக்கும்போது நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? என்னவா இருக்கணும்னா, நீங்க இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சோ அதுல இருக்கும்போது என்ன கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அந்த மாதிரி வீட்டு வேலைக்கு போகும்போது? அது வீட்டு வேலையே கஷ்டம் தானேப்பா. என்ன கஷ்டம்னா எல்லாமே கஷ்டம் தானே. எல்லாம் உழைப்பு தானேப்பா. உழைப்பு தான். உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா? சூழ்நிலை இந்த வேலையே ஒவ்வொரு நேரம் அந்த நினைப்பு வரத்தான் செய்யுது. சில நேரம் சந்தோஷமான தருணங்களும் இருக்கும். ஆமா, அது மாதிரி ஒரு சோகமான தருணமும் ஒரு சந்தோஷமான தருணமும் சொல்லுங்க. சோகமானதுமா, ஆமா, நம்ம ஒரு பிள்ளைய பிறந்து இப்படி வேலை பாக்குறோமே, அப்ப நம்ம கட்டின வீட்டுக்காரர் சரியில்லாம அப்படின்றது மாதிரி சரியில்லாம தானே இந்த வீட்டு வேலைக்கு போறோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஒரு நேரம் சரி, களவாண்டா தானே கேவலம், உழைக்கத்தானே செய்யறான் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். சரி, சந்தோஷமான தருணம்னா இந்த வேலைக்கு வந்ததுனால சரி ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? நினைச்சுதான் இருக்கேன். நினைச்சிருக்கேன். வேற வேலைக்கெல்லாம் போனா வீட்டுக்கு வர முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. இது வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிறது மாதிரியும் நீங்க நினைச்சிருக்கேன். சரி சரி, ஓகே. ரொம்ப நன்றிக்கா, இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா இந்த அக்கா வேலை பார்த்துட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். அதிகமான பேச்சுகள் கிடையாது, என்னன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏதாவது விஷயம் நடந்தா கூட நம்மளா சொன்னா மட்டுமே அந்த விஷயத்த வந்து அவங்க கேட்டுப்பாங்களே தவிர எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பொதுவா வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது நிறைய நினைப்பாங்க. அதுல நான் கிஃப்டட். இந்த அத்தாச்சி அக்கா எனக்கு வீட்டுக்கு வேலைக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்களா விமென்ஸ் டே அன்னைக்கு ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விமென்ஸ் அப்படிங்கிறது யார் யாரும் சாதனை படித்தவங்களா அவங்களெல்லாம் நம்ம கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறோம், இல்லை அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறோம். ஆனால் நம்ம கூடவே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்கள நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறதே மறந்துடுறோம் சில சமயங்களில். அதில் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு முக்கியமானவங்க. ஏன்னா ஒரு நாள் வரலன்னா கூட என்னால் என் வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியாது. ஸோ எனக்கு வந்து இவங்க ஹானர் பண்ணுறதுல நான் ரொம்ப மிக மிக தேங்க்யூ. நல்லா இந்த எங்களுக்கு நல்லா பார்க்கவும், நல்லது கெட்டதுக்கு எல்லாமே நல்லா செய்யும் இந்த பாப்பா. நல்லா இருக்கும். தேங்க்யூ அக்கா. அக்கா தேங்க்யூப்பா. மகளிர் தின வாழ்த்துக்கள். குட் ஈவினிங் மேடம். இப்போ வந்து மகளிர் தினம் இருக்கு இல்லையா, அதனால உங்ககிட்ட வந்து எங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க மல்லிகை குடியிருப்புகளில். நான் உங்களை ரொம்ப வருஷமாகவே உங்களை பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக ரொம்ப வருஷமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் திடீர்னு உங்ககிட்ட ஒரு மாற்றம், நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி மாவு விற்க ஆரம்பிச்சிங்க. அப்போ நான் நினச்சேன், என்னடா திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மாவு விற்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்திருக்கும், ஒருவேளை அவங்க டைம் பாஸுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுவே ரொம்ப நல்லா டெவலப் ஆகி நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த முயற்சியாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நம்ம மல்லிகையில் வந்து நிறைய வயசானவங்க இருக்காங்க, அப்பா அம்மா வந்து வயசானவங்களா இருக்காங்க, பசங்க எல்லாரும் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க, இல்லை வெளியூர், பெங்களூர், சென்னை. அவங்களுக்கெல்லாம் நீடி ஃபுட்டு தேவைப்பட்டுச்சு, வீட்டு ஃபுட்டாக. இப்போ நிறைய பேருக்கு வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள வீட்டிலேயே சமைச்சு கொடுத்தா ஹோம் ஃபுட்டுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது.
அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க. அது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு குடும்ப லேடி, ஒரு ஃபேமிலியில் இருக்க பொண்ணுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்து இவங்க சமைக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நானே வீட்டில் நிறைய வீட்டுக்கார்ட்ட என் குழந்தைங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல முயற்சியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வணக்கம், நான் சீலா. நான் மளிகை வீட்டில் இருக்கேன். தேங்க்யூ. சரி. நான் இருக்கேன். சரி, டைம் பாஸ்க்கு மாவு எல்லாம் இங்கே மளிகை இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணலாங்க, இப்படி மாவு இல்லை, கிடைக்கல, ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் நீங்கள் செஞ்சால் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி முடியாதுன்னு நான் நினச்சேன். குழந்தைங்க இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா போச்சு. சரி, அதே சின்ன தொழிலாக செஞ்சுருவோம் எனக்கு ஒரு ஆசை வந்து செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் வயசானவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் மாவு செய்கிறீங்க, இட்லி ஊற்றி கொஞ்சம் கொடுக்கலாம்ல, எங்களால் எல்லாம் முடியலை செய்ய, செஞ்சு கொடுத்தா ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. சரி, ஒரு 2 பேர் கேட்டாங்க, பிரியமாக கேட்குறாங்க, ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்வோன்னு நான் செஞ்சேன். அவங்க அதை நான் செய்கிறது நல்லா பாராட்டி, நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக செய்கிறீங்க, நல்லா இருக்குது, கொடுங்கன்னு, நீங்கள் எப்படி செஞ்சாலும் ஓகே கொடுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2 பேராக கேட்டு எனக்கும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு மன சந்தோஷமாக இருந்துச்சு. நான் செய்கிறது விருப்பமாக எல்லாம் கேட்குறாங்க, நாங்களும் நல்லா செய்கிறோம், இதே ஒரு தொழிலாக இருக்கட்டும், வயசானவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்குன்னு நான் செஞ்சேன். அவங்க பிரியமாக இப்போ நல்லா வாங்கிக்கிறாங்க, நல்லா செய்ய முடியுது, எனக்கு ஒரு இது கொஞ்சம் நல்லா போகுது. நன்றி. இப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே நம்ம நினைப்போம் மானிட்டரி பெனிஃபிட், அதாவது நமக்கு எதுலனாலும் நமக்கு வருமானம் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வருமானத்தை கூட சர்வீஸும் சேர்ந்து செய்கிறாங்க ஷீலா. அதாவது அந்த உணவு கொடுக்குறதுனால அவங்களுக்கு வருமானம் வருது, ஆனால் சர்வீஸ் அப்படிங்கிறது பாருங்களேன், வயசானவங்க. ஸோ இதனால வந்து எங்கள் மல்லிகை ஃபுல்லாகவே நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த மகளிர் தினத்தில் ஷீலாவை வந்து நான் கௌரவம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யார் என்ன செய்கிறது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை வச்சு நீங்கள் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு ஷீலா ஒரு உதாரணம். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனால லேடி. எனக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் வீட்டில் இருந்தாலும் நான் இவங்களை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் நிறைய காரியங்களில். ஸோ அதனால் எனக்கு இவங்களை கௌரவம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இவங்களை கௌரவம் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆளை கூப்பிட்ட போகிறேன். யார் அப்படின்னா இவரோட வீட்டுக்காரரு. அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாடி, வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு சொல்லுவாங்க. கட்டாயமாக இவங்களுக்கு பின்னாடி இவங்களோட ஹஸ்பண்ட், எங்களோட அண்ணா இருக்கார், விஜயன் அண்ணா. அவரோட பங்கு வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அவரே கௌரவம் பண்ண நான் கூப்பிடுறேன். ஒரு சின்ன கிஃப்ட்டு என்னால் முடிஞ்சது இந்த மகளிர் தினத்தில் இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். விஜயன் அண்ணாவே அவங்க ஒய்ஃபுக்கு ஆனர் பண்ணுறாரு. இவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருந்து உதவி செய்கிறவர் எல்லாமே இவர் தான். நீங்கள் ஷால்வையை போர்த்துங்க அண்ணா. கொடுக்குறேன். ஹாப்பி மேடம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினத்துக்கு எனக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவந்தி மேடம். வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்துச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய மகளிர் உங்கள் சுற்றியே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் எல்லாரும் கௌரவம் பண்ணுங்கள். சின்ன பொருள் பெரிய பொருள்னு இல்லை, நம்ம கௌரவம் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு மன திருப்தியே கொடுக்கும். ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.